யேசுவா மறுபடியும் பிறந்தார். அவரோடு இருந்தவரை விதையாக மரியாளின் கப்பத்திலே கொண்டு வந்தார். மிரக்கிள் லூக்கா உண்டு. இது அறிய வேண்டும். கேப்ரியல் பேசினான். 1:31 லூக். கேப்ரியல் அவளை நோக்கி, மரியாதை, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாய். அவருக்கு இயேசுவா பெயரிடுவாயாக. இயேசுவா அல்ல, இயேசுவா. யார் கொடுத்த பேர்? தாப்பன். பிள்ளைக்கு பேர் தாப்பன் கொடுக்கிறார். இயேசுவா. அவர் பெரியவராக இருப்பார். 32 உயர்ந்தவருடைய உன்னதமானவருடைய மகன் எனப்படுவார். யாரமன்? அதி உயர்ந்த தேவனின் மகன். ஐயோ, வந்து பூந்தது பேய். அந்த பேனியன் என்று சொன்ன நேற்றைக்கு சொன்ன நான் அந்த ஊழியக்காரர் இப்பயும் thousands and thousands and 50,000 people, $1 million. This is your day என்ற ministry. வரு சொல்றார் ஒரு நாள். You know what? The Holy Spirit is actual Father of Jesus. Jesus is the Father. பரிசுத்தாவியா எப்பயாவது இயேசுவா சொன்னார் பரிசுத்தாவிதான் என்ற தகப்பன். மகனுக்கு தெரியாதா தகப்பன இவர் சொல்லணுமா? அந்த உலகாரர்கள் எல்லாரும் கேட்கறியா இப்படி இருக்கிறியால் உண்ட கண்ண என்ன பார்க்குது, எனக்கு தெரியாது, எங்க போற பாராட்டு அப்படி சொன்ன பரிசுத்தாவிதான் அவர் தாப்பன். சிலர் எழுப்பிட்டாங்க. ஒரு தடவை சொன்னாரா the Holy Spirit is my Father? No. Holy Spirit Daddy and சுவாபம். அவர் holy, பரிசுத்தம். அவர் Spirit, Holy Spirit. What's the problem? காதில்லாதவர்களுக்கு கேட்காது. பிரதர், உண்ட எழுப்பி போய் உண்ட வேலையில போ. நீ உன் குடும்பம், உண்ட பிசினஸ், உண்ட பஞ்சாதி கடா. அவள் கதை சொல்லுவாள், கேட்டுக்கொண்டு கடா. மடியில் படுத்துக் கொள்கிறவளுக்கு மிக மூலம் தேவன் சொன்னான், உன் வாயை தரவாது. அப்படி இல்ல, வாய மூடு. உண்டோ பொஞ்சாத கபட்ட
போட்டு கொட்டாதை எல்லாத்தையும் அவ்வளவு லவ்ல காசாவில் ஒரு பட்டையை தேடி எடுத்து சாம்சன் சொல்லிவிட்டான். உண்மையை சிணுங்கி கொண்டிருந்தவள் காலம் எழுப்பி தலையை தடவினான். மொட்டை விளங்குதா? பெஞ்சமின் எடுத்து வாசிட சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கண்டான் வீட்டை போய் சுரண்டி சுரண்டி தாயை தவறி அவள் எனக்கு வேணும் கேட்க மாட்டேன். அடை விடுதா, உனக்கு வேற பொம்பளை எனக்கு அவள் வேணும். நான் ப்ரொமைஸ் கொடுத்துட்டேன். காசாக்கு போய் அவட ப்ரொமைஸ் பதாரம் தேவனுக்கு கொடுத்த ப்ரொமைஸுகள் இல்லை, அதை நிறைவேற்றுவோம் இல்லை. எனக்கு ஒரு கல்யாணம் கேட்டேன். பஞ்சாதிய தெரியும், வெளியூரில் இருக்கிற நேரம் அவளுடைய மகளுக்கு பேய் அட்டாக் பண்ணி மூளையை கெடுத்து போட்டு அழுது கண்ணீர்கள். இந்த தாய்க்கு ஒரு ஊழியம் செய்தவ கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னியும், நான் செய்வேன், நான் ஊழியத்தை செய்வேன், நான் போடுவேன். இது 96 எண்டவனை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற. I don't care who it is, யாராலும் தரல. அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாய. வாயை தரவாத சொல்ல உனக்கு ஒரு வாக்கு தத்துவம் நீ சொல்லல, இதை நான் செய்வேன். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதை நிறைவேற்றி போட்டான். அவன் நான் எருசலேமை தலைப்பட்டவனாக்குவேன். அவனுக்கு உனக்கு தெரியாத வேத வாக்கியங்கள் அவனுக்கு தெரியா. Yahoo, Netanyahu. Israel Prime Minister. நடந்து கொண்டிருக்கிறது யுத்தம். காசாக்கும் இஸ்ரேலுக்கும் என்னமா மாறும்? யுத்தம் தான், ஒன்று செய்யலாது. இயேசுவை சொன்னார், இஸ்ரேலுக்கு என்ன நடக்குது அத்திமரது கவனிச்சபடி இருங்கள். டேவிட் எழுதினான், இஸ்ரேலுக்கு ஜெபம் பண்ணுங்கள் சமாதானத்துக்கு. அப்படி செய்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. You have a great peace when you pray for Israel. Come on. யாருக்கு காத்திருக்கிறாய் நீ? உன் பஞ்சாதி, உன் குடும்பம்,
உண்ட பிள்ளைகள் எப்ப கொண்டு வந்த நீ இடுப்புல கட்டி கொண்டு வரையில விட்டு போட்டு தானே போவாய். அந்த 50,000 பேர் போன மாதிரி Luke 1:32 அவர் பெரியவராக இருப்பார். கற்பத்தில் உண்டாகிற பிள்ளை பெரியவராக இருப்பார். பாருங்க, யாவையாகிய தேவன் அவருடைய தகப்பனாகிய மனுஷ வம்சத்திலே தேவன் டேவிடுக்கு ப்ராமிஸ் பண்ண டேவிடின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யெகோவா. இதங்க இருக்கு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில். சும்மா படக்கண்ட காரியங்கள் நடக்கவில்லை. டேவிடுக்கு ப்ராமிஸ் பண்ண உன் வயிற்றில் வர ஒரு ஆள் உன் சிங்காசனத்திலே என்றைக்கு இருப்பார். ரைட்? டேவிட் அவரோட உயிர்த்தெழுப்பி அரசாளுவான். விழுந்து போன டேவிடின் கூடாரத்தை மறுபடியும் எழுப்புவேன். அடுத்து படிச்ச போடு வேத வாக்கியங்கள் உன்னை ஒப்புக்கொடு. உனக்குள்ளே விசுவாசம் இருக்கான்னு சோதிச்சு பாரு. கிளவி கதைகளை கேட்கிற மாதிரி கேட்காம விடை. சிங்காசனம் சொல்லியாச்சு. பிறகு இல்லை, இவர்களை சொல்லவில்லை. சபைகள் குருடு. பாலன் பிறந்தார், பெத்லகேமிலே பிறந்தார். ஒளி விழா அதுக்கு முடிஞ்ச உடனே திருவிழா. முப்பத்தி அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கு வழி நடத்துவார். அப்படியா? அரசாளுவார். அப்ப அவர் ராஜாவாக இருக்க வேண்டும். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும். ஏன் இதுகள் கிறிஸ்மஸ் சொல்றல்ல? ஏன் குருடு மாபரி பாலனாக மானிடரை மீட்டிட மாட்டு கொட்டீர் ஆண்டவரை காத்துக்கொள்ளும். பிறந்தாரு. மாட்டுக்குட்டியில் ஏதாவது சொன்னதா கேப்ரியல்? மாட்டுக்குட்டியில் முளை சுத்தி மாடுகள் இருக்கும். என்னடா இது? கண்ணு திறக்க மாட்டியா? என்றைக்கு யாக்கோபின் குடும்பத்தார் இஸ்ரவேலை அரசாளுவார். இந்த வருது அவரது ராஜ்யத்துக்கு முடிவு இராது.
ஆவியான உண்மைகள் உடையதலை கான்கிரீட் தூண் மாதிரி இருக்கும். கபிரியேல் சொன்னது அதுக்கு மீறி கபிரியேல் பார்த்து எப்படி இது நான் ஒரு கன்னி பண்ணே அதான் சரியான மொழிபெயர்ப்பு. I'm a virgin. நான் ஒரு கன்னி பண்ணே எப்படி எனக்கு கற்பத்தில் வர கிழட்டு வயதில் சாராளுக்கு ஈசாக்கு உண்டாகி பிறந்த கிழட்டு வயதில். ஆனா ஆபிரகாம் புருஷனா இருந்தான். இப்படியாக சொல்லப்படவில்லை. எனக்கு எனக்கு நான் கன்னி. கபிரியேல் அவளுக்கு மறுபடியாக பரிசுத்த ஆவி உன் மேல் வரும். யாரு? யார் வாரது? பல புடுங்கினாக்கள் மாதிரி கதைக்கிற பரிசுத்தாவியார் அடைய டாடி தானே. என்னடா இது? கத்தன் பரிசுத்தாவி டாடி யாவே உண்மையில் உன்னதமானவருடைய வல்லமை. உன்னதமானவர் யார்? டாடி. வல்லமை உண்மையில் நிழலிடம். நான் கையை பிடிச்சதா என்ற கையில நிழல் வேத புத்தகத்தில் விழுது. நிழல் டாடியின் நிழல் மரியாதை மேல் விழுந்தது. ஆகையால் உன்னிடத்திலே பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய மகன். மகன் அவருடைய மகன். அவருடைய இருந்த வார்த்தையாக இருந்த இயேசுவை அற்புதமாக மரியாளின் கற்பத்திலே வைத்தார். மரியாள் கற்பத்தை வைத்தார். ஏவா கேட்கறியா? கற்பத்திலே வார்த்தையாகிய இயேசுவா அற்புதமாக டடியால் விதைக்கப்பட்டு அந்த விதை வளர ஆரம்பித்தது. ஒரு மாதம் கடந்தது. இயேசுவா கர்ப்பவதிகள் இருந்த தாய்மாருக்கும் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முழுவதும் தெரியும்.
மாதம் கண்ணு கருத்துமாயிருப்பாள். என்ன கன்சீவ்ட் போலதான் கிடக்கு. என்ன நண்டு பூஜா என்ன சரியா தெரியா? முதலாம் மாதம் ஒன்றுமே தெரியுதில்லை. இரண்டாம் மாதம் நீ இப்படித்தான் வந்தேன், நானும் தான். இரண்டாம் மாதம் யேசுவா மரியாள் தாய் அனாக்கு அவள் நம்புறதுக்கு உன் இனத்தவள் எலிசபெத் கர்ப்பவதியாக கேட்டுக்கொண்டே இருந்தாள். அந்த உருவத்தை பார்க்கவில்லை. மேரி கேட்டாள், மேரி யாரோடு பேசுறாய்? அவள் கர்ப்பவதியாகிறாள். எலிசபெத் இதை அறியத்தான் நீ பிறந்தாய், இந்த மண்டபத்துக்குள்ளே இருக்கிறாய். உன்னை பொறுத்தது மண்டையை பிறகு கொண்டு வரார். உன் பஞ்சாதிக்கு கொடுக்கப்படவில்லை, உன் சில பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படவில்லை. விளையாட்டு நிலையாக மூன்றாம் மாதம் கர்ப்பத்திலே எந்த பிள்ளையும் எந்த பார் சுவாசிப்பதில்லை. தாயிலே இருந்து அந்த போக்கு கொடி அதாலே ரத்தம் போறது. லெவிட்டிகஸ் என்னது புத்தகம் மறந்து போன லேவியர் பாருங்க 17:4 மாமிசத்தின் உயிர் எங்கே இருக்கு? ரத்தத்தில். அந்த உயிர் கொடுக்கும் ரத்தம் அந்த பிள்ளைக்கு போகு. மூன்றாம் இயேசுவுக்கு போன ரத்தம் மரியாள்கிட்ட இருந்து போகவில்லை. அப்படி போயிருந்தால் அவர் பாவக்கரையை அணிந்திருப்பார்.
யாருக்கு சொல்லணும் சொல்லு. அப்ப அவருக்கு போன ரத்தம் யாருடையது? டாடி. டாடி ரத்தம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. சொந்த ரத்தம். அதுதான் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டது நமக்கு. மாதம் கர்ப்பத்திலே மரியாளில் யார் உருவாகிறார்? ஒரு ஆள். உங்களுக்கு வாயிருக்கா பிள்ளைகள்? வாயிருக்கா? யார் உருவாகி கொண்டு வருது? யேசுவா. 5ஆம் மாதம் நான் கேள்வி கேட்கப்படுறேன். தாய் கவலையினமாக இருந்தால் இந்த பிள்ளை அபார்ட் பண்ணாதா? கரிச்சதம் பண்ணாதா? அட யாருக்கு நான் படிப்பிக்கிறது? அபார்ட் பண்ணாதா? எத்தனை தாய்மாருக்கு கரிச்சதம் 2வது பிள்ளை 3வது பிள்ளை எந்த கசன் கடைசியாக இந்த 3 கொண்டு போய் என்ன செய்து அவன் பிறந்தவன். 4 பிள்ளைகளும் கரிச்சதவு சூனிய செய்தார்கள். கரிச்சதவு பாஷன் பல காரியங்களுக்காக நடக்கலாம். தாய் கவலையினம் அங்கேயும் இங்கேயும் சுற்றி உலாவது கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஏறி குதிரையில போறது கொஞ்சம் ஒரு கவனமா பாரு. ஏன் இதை காண்பிக்கிறேன்? 6ஆம் மாதம் கர்ப்பத்திலே கதிரையிலே இருக்கிற மாதிரி இருக்கிறது. என்ன நீ இப்படித்தானே சரி தேவிடுற அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ஏரியா 139வது சங்கீதம் 139. இவர்கள் நவமீர தாய்கள்
139:13 நீர் டேவிட் சொல்லுகிறார், என் உள்ளந்திரியங்களை, உள்ளந்திரியம் உள் அமைப்பு அவயவங்களை கை கொண்டிருக்கிறேன். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். செதவு நடக்க இடம் உண்டு. சிலாக்கள் வேணாமண்டை கொண்டு போடுவாங்க வார்த்தையால. புருஷனுக்கு விருப்பம் இல்லை, சேர்த்து சொல்ல அதடி சாப்பாடு இதடிச்சு சாப்பிட்டு அந்த பப்பாய்ச்சிக்காய சாப்பிட்டு அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு போக தொங்கி ஸ்கிப் அடிச்சு ஏன் அந்த பிள்ளை கரையை வேணும். தேவனுடைய பாதுகாப்பால் அப்படி செய்து சில பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்ட தப்பின. அதிலே ஒரு ஆள் என் மாபிசம் அவங்க என்ன இது அவ்வளவு குய்யாக வாக்கை என்ஜாய் பண்ணலையே, அப்படி இப்படி என்று சொல்லு இல்லாத ஊசியில அடிச்சதான். டாக்டர் சுந்தரலிங்கம் என்ற ஒரு ஆள் இருந்தது தாண்ட ஒரு வழியில. அவங்க எல்லாம் செத்து போனாங்க. அது அசையல்ல. நான் சொல்லுவேன், நீ பாதுகாக்கப்பட்டாய். அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு என்னை காப்பாற்றினீர். நான் ஆச்சரியப்படத்தக்கதாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை போழுவேன். உமது செயல்கள் அதிசயமானவைகள் என் இருதயத்துக்கு நன்றாய் தெரியும். நான் மறைவான இடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்வு இடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைந்து இருக்கவில்லை. என்னட்டு முதலாம் மாதத்தில் ஒன்றுமில்லை, இந்த எலும்புகள் எப்படி மாற? எலும்பு சொலமன் சொன்னான், பாம்புட வழியும் எனக்கு தெரியாது. ஒரு பிள்ளைக்கு எலும்பு எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஞானத்தை பெற்ற சொலமன் யோசிச்சு பாத்தியா? What about இருதயம், சுவாசப்பை, ஈரல், குண்டிக்காய், வயிறு, கண்கள், என் கருவை முதலாம் நாள் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. கரு கூட்டுறதுக்கு ஒரு விதை தேவை. தாயினிடத்திலே முட்டை இருக்கு, ஓபம். கரு கூட்ட விதை தேவை. அதை மனுஷனுக்கு கொடுத்தார்.
அற்புதம் அதிசயம் பெருசாகிறது. முட்டை தாயினிடத்தில் இந்த ஸ்பெர்ம் அது கூட போய் கரு கொண்டது. தேவி சொல்றான், என் கருவை உமது கண்டுகள் கண்டது. நீ சொல்றாய் எனக்கு நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாதா? பேசாம இருக்கிறேன். கருவை கண்டதா? உன் தாயும் காணல, தாப்பனும் காணல, டாக்டரும் காணல. Come on, people of God, imagine this thing. உட்கார்ந்து சும்மா எழுதப்படவில்லை. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவாகும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. இதற்படியப்பா இது கண் எப்போ உருவாகினது அவர புத்தகத்தில் டேட், காதுகள் டேட், இருதயம் டேட், சுவாசப்பை டேட். அப்படி இல்லாவிட்டால் இது போய் வாய் நாக்கு என்ன செய்கிறாய்? நாக்க வச்சு காலை வச்சு அந்த கால்கள் உருவாகி அந்த காலால் தான் இயேசுவா கால் இல்லை இல்லை இடையெல்லாம் நடந்து தெரிந்தார். நீ எது செய்கிறாய்? உனக்கு ஊழியம் கொடுக்கப்பட மாட்டாது. உனக்கு தெரிந்ததை நீ செய்கிறதில்லை. ஆகையால் பிறந்த நோக்கம் தெரியாமல் செத்து போவாய். எபேசியர் 2:10 தெரிந்தது செய்யக்கூடியது மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். ஒருவருக்கு காண்பிக்க மாட்டார். Now, get back to Luke. ஆறாம் மாதத்திலே மரியாள் கர்ப்பவதி ஆகிரோட விட்டு விட்டு கழுத குட்டியோண்ட கரத்தையில ஏறி எங்க போனான்? எலிசபெத் அவங்களோட ஆட்டோ இல்லை. அங்க போய் இறங்கி எலிசபெத்தை கண்டால்
வண்டியோட பார்த்துட்டாள் மரியாள். அவள் ஒன்று பேசாம என் எஜமானின் தாய் என்னிடத்திலே வருகிறது என்ன? உன் வாழ்த்தல கேட்ட உடனே கற்பதில் இருந்த குழந்தை துள்ளிட்டு இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டி இருக்கு. குழந்தைகள் ஆசீர்வாதத்தால் துள்ளும், சாபத்தால் கட்டி போடப்படும். உள்ளே சாபத்தால் சாகரம். இது வழியால வர வேணும் என்று நினைச்சாலே மரணம் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பிள்ளைக்கு எனக்கு ஒரு தெரியும். ஒரு ஊழியக்காரன் மனைவி வெளியூருக்கு போக இருந்தார்கள். கர்ப்பத்தரிக்கப்பட்டால் ஆனால் பிரயாணம் இதனால தடைபடும் என்று வாயலை அறிக்கை பண்ணி வரவேணும் கதியா வரவேணும் கதியா அப்படி சொல்லி ஒரு நாள் இரத்த உதிர்வு வேகமாக வந்து அந்த அபார்ஷன் நடந்தது. இந்த இடத்துல சொல்ல போறேன், உன் பிழையான அறிக்கையினால் உனக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையாகிய இயேசுவா அவர் உருவாகி கொண்டு வரும் நேரம் உன்னுடைய கவலையினமான வாழ்க்கையால் கரிச்சிதவு ஏற்பட்டு அவர் உள்ளே செத்து போவார். விதைக்கப்பட்ட விதை அபார்ஷன் உனக்குள்ளே இப்போ ஒன்றுமே இல்லை. வந்து போவாய், உயிர் இல்லை. Abortion. Und வாய் நீ போன இடங்கள் உண்மையில்லாத வாழ்க்கை. வார்த்தை மூலம் விதைக்கப்பட்டு உருவாகிய இயேசுவா சிதைந்து போனார். அதான் பவுல் சொன்னான், உங்களுக்குள்ள இயேசுவா இருக்கிறார். மெஷியா சோதிய பார், கதியா பார், கதியா 2 Corinthians 5 எத்தனையோ பேருக்கு ஆரம்பித்து 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் இடையில போய் ஒரு வெங்கடாசலம் மொக்கடாசாமி பேய் கூட்டத்திலே பேய் குடும்பத்திலே ஒரு படியனப்பட்டை கட்டையை அந்த வளர்ந்து கொண்டு வந்த உருவாகி கொண்டு வந்த அந்த
Yeshua said, you're dead. கரிச்சது மாமிச பிரகாரமாக அறிஞ்சு கொள்ளலாம். ஆனா ஏழ மதத்திலே அச்சோ எப்படி எத்தனை பேருக்கு நடக்குது? யேசுவா இன்னொரு விதமாக சொன்னார். Told it in different way, different sower and the seed. நான்கு நிலங்கள். முதல் 3 பேரும் abortion. கருக்கூட்டின உடனே இந்த பறிச்சு வந்து எடுத்து போட்டார். பார்த்தீங்களா? அடை புள்ள வர விதை ஃபியூஸ் பண்ணணுமே முட்டையோட. என்ன முழுசுராய் இரண்டாவது கருக்கூட்டியது உள்ளே சரியாக கவனிக்கவில்லை. அதையும் இதையும் சாப்பிட்டு விழுங்கி அந்த பிள்ளை சேர்த்து போய் கல். மூன்றாவது முட்கள். இவ கருக்கூட்டனுக்கு பிறகு எங்கேயோ தெரிஞ்சு தேவையில்லாத பாட்டுகளை தேவையில்லாத பிரசங்கங்களை கேட்டு அப்படியே அந்த மூன்றாவது பிள்ளையும் சாகுது. உனக்கு அப்படி யேசுவா வளர்ந்து கொண்டு வர்றார். ஏழாம் மாதம் வளர்ச்சியின் வழி உள்ளே வார்த்தை விழுந்து வளர்ந்து கொண்டு வந்தால் இப்படி யேசுவா என்னும் குழந்தை வளர்ந்து கொண்டு வருவார். உனக்கு சந்தோஷம் பெறுகிறது, துடிப்பு வந்துடுது. என்ன செய்த பிள்ளை துடிக்குது. உனக்கு இல்லையான மாடல்ல இல்லையான் 8ஆம் மாதம் தலைமுடி எல்லாம் வந்துச்சு. தேவத்திட்டம் நிறைவேற உள்ள காத்திருக்கு. நீ உனக்குள்ளாக இயேசுவா வளர்ந்து கொண்டு வந்தால் சொல்ல போறேன். இந்த தேவத்திட்டம் எப்ப நிறைவேற வேண்டும்? 9ஆம் மாதம் வெளியே வர டாடி இது மாமிச பரப்பு, ஆவிக்குரிய பரப்பு
வெளியே வந்ததும் you are in Jerusalem. அங்கே நீ ராஜ்யத்திலே வேலை பார்க்க கண்களை முழிப்பாய். இப்படியான பெயர்கள் வந்து வளர்ந்து கொண்டு வர இயேசுவை வளர்ச்சியை தடை பண்ணும் கர்ப்பவதிகள் எங்க போக வேண்டும், எங்க போக கூடாது, என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிட கூடாது, பிறக்க முதல்ல சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டது வாய்க்காட்டு. நீ நினைச்சதை சாப்பிட இயலாது. தாய்மார்கள் நான் சொல்றது சரியா? பிறந்தா கால் கட்டு. இது சரியாதா? வெளியவா இதை குறிச்சு கணக்கு பேசுறது 2 கிழமைக்கு முதல்ல இது எனக்கு படமாயி ஓடுது. இங்க காதுள்ளாக்களுக்கு சொல்றேன். ராத்திரி ஒரு செய்தியை பார்ப்ப வீடியோ இல்லை, நான் சொல்றேன் அவ்வளவுமாக இருக்கு. எந்த வளர்ச்சியில இயேசுவா உனக்குள்ள இருக்கிறார். சொல்லுவியா? எத்தனை பிள்ளைகள் கற்பத்திலே செத்து பிறகு தாய்மார் செத்து போய் பிறகு அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணினாங்க. எத்தனையோ பேர் குழந்தை உள்ள செத்து போச்சு. அவங்களோட எண்ணம் நாங்க ராஜ்யத்துக்குள்ள போறோம். இல்லையே, ஆள் இல்லையே. வார வார்த்தைய வாசிக்க போறேன். நான் எத்தனையோ தடவை சொல்லி இருக்கிறேன். நான் கோவித்தாலோ கத்தினாலோ உன் பிள்ளைய எழுப்பிவிட்டாலோ எப்படியாவது ராஜ்யத்துக்குள்ளே அங்கே நான் உன்னை காண வேணும். பவுலுக்கும் அதான் விருப்பம். இயேசுவின் வார்த்தைப்படி அநேகம் குறைந்தவர்கள் அநேகம் போமாட்டார்கள்.
கூட்டது வளர்ற மாதிரி இருக்குது. 2ஆம் மாதம் எங்க போயிட்டாங்க அவங்க பாருங்க வேலையாம் அதான் இதான் வருது. ஓகே அபார்ஷன் உனக்குள்ள என்ன நடந்தது? அபார்ஷன் உனக்குள்ளே இயேசுவா வார்த்தையானவர் உற்றுவாகி கொண்டு இருக்கிறார். 1 மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் உருவாக வேண்டும். ஒரு கால் ரட்சிக்கப்பட்டேன், முடிவு வரை ரட்சிக்கப்பட்டேன். படுபாதாள போய் யாருடைய கிறிஸ்டியன் நான் கருக்கூட்டப்பட்டேன். எப்ப கல்யாணம் கட்டிட்டேன்? நீங்க 2-3 மாதத்துக்கு முதல் நல்லது கருக்கூட்ட பிறகு 3-4ஆம் மாதம் சந்திக்கிறேன். என்ன சிஸ்டர் துக்கமா இருக்கிறீங்க? அது வந்துட்டு போறது கரிச்சது. இதே மாதிரி தான் வார்த்தையாக உள்ளே வரதும் நீ அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பது வார்த்தையினால், டேடியோடு உறவினால். என் டேடியோடு உறவு அவர்தானே டேடி, அவர்தானே குழந்தையை பார்க்கிறவர் இல்லையா? அவர்தானே அற்புதம். விளங்குதென்ன? பவுலுக்கு ஏலாம போய் இப்படியா சொன்னான். பலர் ஆச்சரியமாயிருப்பீங்க. 4:18 கலாத்தியர். சரியா? நல்ல காரியத்துக்காக நான் உங்களோடு இருக்கப்படுது மட்டுமல்ல, எப்பொழுதும் வைராக்கியம் கொள்ளுவது நல்லது. அவன் மோத்தல கொடுத்து போடுவான். சும்மா வரவா, கம்போட வரவா, என்னது தேவையில்லாத பேச்சுகள். அவரு தூரத்தில் இருக்கிற அடிபுடி என்று கதைப்பார். இங்க வந்தா அவருக்கு வார்த்தைகள் வராது. பவனுக்கு பொல்லாத கோபம். அதுக்கு பிறகு என்ன சொல்றான்னு பாருங்க. 19 என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து மெசியா உங்களுக்குள் உற்றுவாகும் வரை 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் உருவாகுது, 3ஆம் மாதம் உருவாகுது, 4ஆம் மாதம் உருவாகி கொண்டு போகுது, 5ஆம் மாதம் உருவாகும் வரை உங்களுக்காக எனக்கு பிரசவ வேதனையா இருக்கு. உங்களுக்காக கற்ப வேதனை அடைகிற
உருவாகும் வரை உருவாகி கொண்டு வர அல்லது கரிச்சிதல் அபார்ஷன் நடந்து போச்சா? குடும்பத்துக்குள்ள போய் அவருக்கு முதுக காட்டி நீ கல்யாணத்தில் ஈடுபட்டால் பிள்ளை உள்ளே சத்துப்போம். எந்த பிள்ளை உருவாகி கொண்டு இருக்கும்? இயேசுவா. இவங்க ஒரு சபையிலே போயிருக்கலாம், பாட்டு படிக்கலாம், 1008 செய்தி இந்தியாவில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், செங்கல்பட்டு, தமிழ்நாடு, கோடம்பாக்கம், சாலிகிராமம், எங்கேயும் செய்தியை கேட்கலாம். Finish. You murdered. You murdered. எபிரேயர் 12. பாத்தீங்களா? உங்களுக்குள்ளே மெச்சியா உற்றுவாகுவதை நான் பிரசவ வேதனை அடைகிறேன். எபிரேயர் 10:26 உண்மையை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாங்கள் பாவம் செய்தால் அவளை திருப்பலாம் என்று அவளை போய் கட்டினியோ பாவங்களின் நிமித்தம் செலுத்தக்க தக்க வேறொரு பலி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறது. விரோதிகளை யாரை? விரோதிகளை. யார் விரோதி? இந்த பாவத்தில் இறங்கினவர்கள். பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபகிரையும் இருக்கும். மோசேயின் கட்டளைகளை தள்ளுகிறவன் இறக்கப்படாதவன் 2 சாட்சிகள் வாக்கினால் சாகரானே. தேவனுடைய மகனை காலின் கீழ் மிதித்து டெஸ்ட் பண்றார்கள். அப்படி செய்வாரா தேவன்? அப்படி செய்வாரா? இதான் கிறிஸ்தவம். பைத்தியம். தேவனுடைய மகனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தமாக்கிய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்ற கிருபையின் ஆவியை, கிருபையின் ஆவி யாரது?
நீதிமானும் நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பங்காளியாக இருப்பார் என்பதை யோசித்து பாரு. பிரச்சனை என்னடா யோசிக்கிறது இல்லை. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று யெகோவா எஜமான் அல்ல, யெகோவா அல்ல, யெகோவா சொல்லுகிறார் என்றும் யெகோவா தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். உயிருள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கவே. கவனமாக தெரியோட பாவத்தில் இறங்காதே. உன் பிள்ளை இறங்கி போனாலும் நீ அதனை கலந்து கொள்ளாது. அவளை விட போய் பரட்டும் அந்த பேய்க்கு. பழி வாங்குதல் எனக்குரியது. டேடி சொல்ற நல்லது. நான் மூட, நீங்க மூடவே இல்லை. நான் உங்களுக்கு நிறைய இருக்க சொல்ல உள்ள ஆரம்பமாகிய வெளிச்சம் 4:18 அதிகமாய் பிரகாசிக்கப்படுவல்ல. அதுதான் நாளுக்கு நாள் உள்ள கருக்கூட்டிய யேசுவா வளர வேண்டும். வளர வேண்டும். பிள்ளைகள் ஐக்கியப்படுவது என்னென்று இருந்தேன். நம்முடைய ஐக்கியம் நடியோடும் அவங்க அப்படியே அதுக்கு என்ன டைம் போற கிழமை வந்தது. இதை நிச்சயப்படுத்தினான். பார்த்து கொடுறது சொன்னேன். இந்த படங்களை எடுத்து போய் பார்ப்போம். 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் உனக்கு குழந்தை 1ஆம் வருஷம் வளர்ந்து கொண்டு வர 2ஆம் வருஷம் கொஞ்சம் இன்னும் பிரகாசம் அடைய 3ஆம் வருஷம் அந்த சிட்ட அவன் நின்றுட்டா பிறகு ஆரோ பிபி போய் சொன்னதாம். இங்க போவத இதுங்க அப்பா இந்த ஜோசியோட அம்மாக்கு போய் சொல்லி வஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. சபிக்கப்பட்ட வீடுகள் அவனுக்கு எல்லாம் அப்படித்தான்.
விடு கதைய. இப்ப என்ன நடக்கும்? நீங்க என்ன கேக்குறீங்களா? வெளிச்சத்தொண்ட ஓடி வராவிட்டால் ஜோசுவா கொண்டு போடும். கொண்டு போடும். நீ இதை பார்க்கிறியானால் மனம் திரும்பு. உன் வாழ்க்கைக்காக தப்பியோடு. பெண்ணுக்கு திரும்பாதே. லோத்தோட பஞ்சாலி மாதிரி அநேக கரிச்சதவு ஏற்படுத்தும் போதகர், டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் திடீராங்க எல்லா இடத்திலையும். முதல்ல பாரு, உன்னை கறி கூட்டினாதா? கரு கூட்டினா பெண்களுக்கு தெரியும் மாதாந்தம் வரும் அந்த இரத்த உதிர்வு நண்டபோம். சரியா? சரியில்லை. நண்டபோம் என்ன? உனக்குள்ளும் கரு கூட்டினால் யேசுவன் எத்தனையோ காரியங்கள் உன் வாயால உன் பழக்கத்தில் வந்தது. நின்று போ. இப்ப நீங்க இந்த படமாதி இதெல்லாம் பார்க்கற இல்லையா? வெத்தலை சாப்பிடுறது இல்லையா? நண்டு போச்சு. உன்ன மென்சஸ் நின்ற மாதிரி கருக்குட்டியாச்சு. அவருக்கு விருப்பம் இருக்காது. அவர் அந்த விருப்பத்தை போடுவார். அவர் தாமே விருப்பத்தை ஏற்படுத்துவார். சொல்லத்தான் வேணும். அன்றைக்கு ஒரு படிகருக்கு கதைச்சது சரி சொன்னது விதம் படை காத புத்து வழுக்கத்தான் பார்த்தது. வீட்டுக்குள்ள போறேன். ஆக்களோட காய்கறி கவனம் ஆசீர்வாதம் உண்டாகப்படி நீ காய்க்கப்படும். என மேலா படி செய்யாது. முன்னால நின்று கதைக்கிற மாதிரி இருந்து என்னால இருக்க முடியவில்லை. அந்த படி அனுப்பப்பட்ட இஞ்சவா மாற்றிக்கொள்ளும். அனுப்பியா எனக்கு தெரியும் அவர் பேசிக்கொண்டாங்க. தாய்மார் வெளிச்சங்களை செத்தாப்பன்மார் டாடியோடையும் மகனோடையும் ஐக்கியப்படும். ஒருவருக்கு ஒருவர் உண்மையை
வேண்டிய அவசியமில்லை. இதுதான் உண்மை. நீ புறக்கணிக்கப்படலாம், உன்னை தூக்கி அறியலாம். நீ முன்ன அதுதான் நீதிமானுடைய பாதை. யெஷுவாவுக்குள் தேவபக்தியாய் கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானம் எடுத்தவர்கள் எல்லாரும் முழு பேரும் துன்பப்படுவார்கள். உனக்கு துன்பமில்லை. நீ நீதியாய் தேவபக்தியாய் நாள்தோறும் நடக்கிறதில்லை. நீ ஒத்து போகிறாய். சபைகள் யாவும் உலகத்தோடு ஒத்து போனது. கிறிஸ்தவ சபைகள் என்னோட பிரச்சனை வர உனக்கு என்ன பிரச்சனை? உண்மைக்காக இல்லை. 84, 85 அமெரிக்காவின் 2 சகோதரங்கள் இப்ப ஜீவிக்கிறார்கள். ரோஜான் தம்பியின் சபைக்கு போன அந்த நேரம் ரோஜான் தம்பியில் இன்பம் மோசஸ் அங்க போய் அவர்கள் காட்டினது இந்த படியங்களை 2 பேரும் மனைவி 2 தங்கச்சிமார் கொழுப்பில்லை. இந்த படியங்கள் மட்டுமில்லை, இந்த கோயில் 83, 4 அப்படி நாங்கள் போகவில்லை. 2 பேரும் 2க்கு போகவில்லை. அவர்கள் இன்று வரை இந்துக்களாய் இருக்கிறார்கள். புருஷன்மார் சியோனுக்கு போனார்கள். இன்ப மோசத்திட்ட நான் தொடுபடுற நேரம் பக்கத்தில் நின்று சிரிச்சது ஒரு ஆள். அன்றைக்கு சொன்னேன், ஞாபகமா உன் வாழ்க்கையை பாரு, நிறைய ஆக்களுக்கு இங்கே விடுதலை குடும்பங்களுக்கு பஞ்சாயமான் புருஷன்மாருக்கு பஞ்சாதியின் நிலைமை தெரியாது, பிள்ளைகளின் நிலைமை தெரியாது, யுத்தம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. What can you do? பிரிக்க வந்த பெய்கள் திருப்பி வரும். இந்த முறை வேறொரு ஆயுதத்தோட வரும். அது தொடர்ந்து ஃபைட் பண்ணும். காமன்னா 47 பரிசு எழுதி வை. She is a fighter. அவள் சண்டைக்காரி. விடமாட்டான். Where's my blessing?
கட்டி இருக்கா 10 வருஷம் வந்து மலடனா கரை கூட்டது இல்லையா? கரை கூட்டப்படும், அப்பதான் குழந்தை வளரும். கரை கூட்டுறது வித விழுந்து முளை வழியால வர்றது, அது இன்னும் ஒரு விதத்தில் மனுஷனால் பரப்பது மனுஷனாயிருக்கும், ஆவியால் பரப்பது இயேசுவா ஆவியாக பறந்தது. உயிர்த்தெழுதலில் உறக்கம் இறக்கம் அதேதான். இப்பொழுது குழந்தை வளர வேணும், வளர வேணும், உருவாக வேண்டும். அதுவரைக்கும் பிரசவ வேதனை அடைகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் உற்றுவாக வரை சோதிச்சு பாருன். எந்த நிலையில பிள்ளை இருக்கண்டு குழந்தை இயேசுவா receive the blessing. Yavareka Yehova Vaispreka Yagir Yehova Elam Eligeka Eveleka Eza Yehova Elam Eligeka Vaisam Eka Shalom. Yehova உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பராஜய செய்து உங்களோடு கருமையாக இருப்பார். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். யெகோவாவின் மேல் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்திருக்கின்றன. ஆமென். விதை முளைக்கிறது கரு கூடுற மாதிரி பார்த்த விழுந்து மரியாள் கர்ப்பத்திற்கப்பட்டார். யாரால்? இயேசுவா. அதை தான் எங்களுக்கு வார்த்தை உள்ளே வந்து கருக்கூடு இடையிலே போய் மாயமான போகக்கூடாத வீடுகள், கட்டக்கூடாத படியன் பட்ட, பார்க்கக்கூடாத படங்கள், பொய், களவு, தாயினிடத்திலே பொய், தாபன்மார்கிட்ட பொய், அந்த உள்ளே உருவாகிய கருக்கூட்டிய பிள்ளை செத்துப்போம். செத்துப்போம். ஒரு பிள்ளை அங்க சொன்னது, அப்பாவும் அம்மாவும் இந்து பர்த்டே கொண்டாடி போட்டு அந்த பிள்ளையில தாய் அப்பாட மடியில போயிருந்தா அவன் தடவினவராம். உடனே தெரிந்ததாம். உடனே இன்னும் ஒரு காரியம் அவளை விட்டு வெளியே போடும்.
பிள்ளைய தடவினா சரி, வாழ்க்கை இல்லாத ஒரு தாய் தூக்கி அரவணைச்சா சரி, பாம்பு கொத்தாமல் விடாது. மற்றவைகள் உன்னோட போயிட்டு வாங்க. சொல்ல வேண்டியது அறிய வேண்டியதுகள் சொல்லிப்பட்டார். ஐயோ எங்களுக்கு தெரியும் சொல்ல கரைச்சி ஏற்பட்டார்கள். குழந்தை இயேசு இல்லாம இனி அப்படி அவர்களை மனந்திருப்பதற்கு கொண்டு வந்து கரை கூட்ட வைக்கப்பது கூடாத காரியம். You can't. எபிரேயர் 6